இப்போ விஜய் அமைக்க நினைப்பது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் நல கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? வித்தியாசமான கொள்கை என்ன சொல்லியிருக்காங்க? பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அனுபவமின்மையை தான் இது காட்டுது. அமைச்சர் பதவி எடுத்தாச்சு, கட்சி பதவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அழகு பார்த்தாரு. அதிமுக பலவீனப்பட்டால் இல்லை அதிமுக கூட குழப்பத்தை ஏற்படுத்தினால் யாருக்கு பலன் கிடைக்குன்னா திமுக தான் நேரடி பலன். 55 வருஷம் சர்வீஸ்ன்னு சொல்றீங்கல்ல, எல்லாம் எம்ஜிஆர் கூட இருந்தவர், எல்லாம் ஜெயலலிதாமாக்க ரூட். கரூர் சம்பவத்தப்போ எல்லாரும் பழிவாங்க துடிக்கும் போது அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்கள் தவறையும் கவனிக்கணும்னு சொன்னது யாரு? அதிமுக. கடவுளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எந்த கடவுளை பார்த்தாரு? அமித்ஷாவை பார்த்தாரா? அந்த சாஃப்ட் கார்னர் எடப்பாடி மேல இருக்குமா, செங்கோட்டை மேல இருக்கும்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் பொன்வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அமைக்க நினைப்பது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் நல கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, விஜயோடைய அனுபவமின்மையை தான் இது காட்டுது அப்படின்றது தான். ஏன்னா நம்ம தொடர்ந்து விஜயை பார்த்துட்டு வரோம். கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து தொடங்கி போன 2024 பிப்ரவரியில் துவக்கினார் கட்சி. துவக்கும்போது என்ன சொன்னார்? எங்களுடைய கொள்கைகள்லாம் நாங்கள் மாநாட்டில் தெரிவிப்போன்றார். முதல்ல கட்சியை துவக்கினாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொடியை அறிமுகப்படுத்தினார். கொடியில் வாகை மலர் எதுக்கு இருக்குது, அப்புறம் சக்கரம் எதுக்கு இருக்குது, யானை சின்னம் எதுக்கு இருக்குது, இதெல்லாம் சொல்லும்பொழுது இதெல்லாம் கூட நாங்கள் மாநாட்டில் சொல்லுவோம்னாரு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கட்சியை பதிவு பண்ணாங்க. அப்போது தேர்தல் கமிஷன்லேருந்து யுவர் பார்ட்டி ஹாஸ் பின் ரெஜிஸ்டர்டு வித் அஸ் அப்படி இருந்துச்சு. அது ஒரு வெற்றியாக கொண்டாடினாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, பதிவு செய்யப்பட்ட கட்சி. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு போட்டாங்க. இப்போ அந்த மாநாட்டில் ஏதாவது பெரிய கொள்கையை சொல்லுவாங்கன்னா அவங்க கொள்கை என்ன, ஏதாவது வித்தியாசமான கொள்கை என்ன சொல்லியிருக்காங்க? பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும், அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரியாக இருக்க முடியும். இப்போ கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னா பிஜேபி கூட நாங்கள் நிரந்தரமாக சேர மாட்டோம், திமுக எங்களை அரசியல் எதிரினா அடுத்த தேர்தலுக்கு சேர வாய்ப்பு இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்போ அரசியல் எதிரி அப்போ தற்காலிகம் தானே. அப்போது தேர்தலுக்கு தேர்தல் மாறும் இல்லை, அரசியல் எதிரி கொள்கை எதிரி நிரந்தரமாக இருக்கும். அப்போது அந்த சந்தேகம் இப்போ அது நிரூபிக்கப்படுதோன்னு ஒரு டவுட் வருது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா செங்கோட்டையனுக்கு பின்னாடி திமுக தான் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியான கோணத்தில் கொண்டு வரீங்க. இப்போது அது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, யாருக்கு இதனால் பலன்? இப்போ செங்கோட்டையனை சொல்லுவாங்க பிஜேபி தான் செய்துச்சான்னு சொல்லிட்டு வெளியே பேசுறதெல்லாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பலவீனப்பட்டால் இல்லை அதிமுக கூட குழப்பத்தை ஏற்படுத்தினால் யாருக்கு பலன் கிடைக்குன்னா திமுக தான் நேரடி பலன். நம்ம அது பார்த்தோம். கடந்த காலத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தை அடித்து உடைச்ச உடனே யார் சீல் வச்சிட்டா? தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம். அவங்களோட டிபார்ட்மெண்ட் உடனே இது கிடைச்சா போதுன்னு சீல் வச்சுட்டு போயிட்டாங்களா? அப்புறம் நீதிமன்றம் மூலமாக தானே. சரி, அதில் யார் உடைச்சா, யார் இந்த மாதிரி அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க? அந்த வழக்கு என்ன ஆச்சு? திமுக கையில் இருக்கிற வழக்கு தானே. இதே திமுக அறிவாலயத்தில் இந்த மாதிரி நடந்தால் சும்மா இருப்பாங்களா? அப்போ அதன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்போ இதை நம்ம பார்க்குறோம் கடந்த காலத்தில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய மருமகன், ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்னு ஐபிஎல் மேட்ச்சில் போய் 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு போகிறார், வீட்டில் போய் பார்க்குறாரு. இது கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் விஷயம் எடுத்துக்கோங்க. செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர், கட்சியிலேருந்து அவர் நீக்கியாச்சு, அவ்வளோதான். அவர் தனி மனிதர். அவர் அப்பா அவர்களை போய் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இந்த ஒரு 8 மாதம் 7 மாதமாகவே அப்பா அறையில் இருக்கிறாரு, அப்புறம் பின்பக்கமாக போகிறாரு. யார் கூட நெருக்கமாக இருக்காங்க? திமுக கூட தான். இப்போ அவர் விஜய் கட்சிக்கு போகிறாருன்னா கூட சேர்வா பையா பார்த்தாரு அப்படின்றாங்க. அவர் பேசினார், ஸ்டாலின் அவர்களே கூட தொலைபேசியில் பேசினாருன்னு கூட ஒரு பேச்சு அடிப்படுது இருக்கலாம் அப்படின்றது.
இப்போ இதுல சார் எதுவுமே உறுதியாகலை சார். உறுதியாகாம நம்ம சொல்ல முடியாது. நம்ம கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அரசியல்ல வர்றது சகஜம். அப்படின்றப்போ அதை வச்சு நம்ம எப்படி அவங்களை கனெக்ட் பண்ண முடியும்? இல்லை, இது தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாம் இப்போ நம்ம எல்லா செய்தியும் வந்து நேரடியாக போய் பார்த்துக்க முடியாது நம்மளால ஊடகவியலாளர்கள். அப்போது நம்ம எடுக்கிற விஷயம் தானே, ஸ்மெல் பண்ணி எடுக்கிற விஷயம் தானே, அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறது தானே, நம்ம பார்த்தது தானே. அதுக்கு அடுத்து என்னது, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தாவேக்கால போய் சேரும்போது நம்ம இப்படி யோசிக்கலாம்ல. இப்போ முத்துசாமி ஐயா அங்கே ஏற்கனவே இருக்கார், இவரால் கட்சி மாறியவர். அந்த பகுதியில் கோபிச்செட்டி, திருப்பூர், ஈரோடு பகுதியில் நிறைய பேர் இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க செங்கோட்டினால் கடந்த காலங்களில். ஏன்னா தான் மட்டும்தான் அங்கே கோல வச்சணும்னு பார்ப்பார் ஒவ்வொரு முறையும், அடுத்தவர்களை வளர விட மாட்டார். இது காலகாலமாக நடந்துட்டு இருக்குதுன்னு அந்த ஏரியாவிலேருந்து நிறைய புகார் அந்த மாதிரி. அப்போது அந்த ஏரியாவிலேருந்து ஏற்கனவே முத்துசாமி போயிட்டார், தோப்பு வெங்கடாச்சலம் போயிட்டார், அப்புறம் சிந்தூர் ராமச்சந்திரன் போயிட்டார், எம்எல்ஏ கந்தசாமி போனார், எல்லாமே இவரால் போனது. இப்போது திமுகவில் இவர் போக முடியாது. அப்போ திமுக வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஒருவேளை நீங்கள் விஜய் கட்சிக்கு போங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஆனால் இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க, பிஜேபியோடைய அழுத்தத்தினால தான் விஜய் கட்சிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? எந்த அழுத்தம், பிஜேபியோட எந்த அழுத்தம்? இப்போ அதை எடுத்துக்கோங்க. அவர் சொன்ன காரணம் என்ன? ஏன்னா கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்பு முதல்ல சந்திச்சது அமித்ஷா அவர்கள் தானே சார். இப்போ அதுதான் கேட்குறேன். கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்பு அவர் சந்திக்கலை, அவர் பதவி பறித்த பிறகு அது சந்தித்தது. அடுத்தது என்ன கேட்குறேன், இப்போ அவர் பேட்டி என்ன கொடுத்தாரு, பிஜேபி சொன்னதால் தான் நான் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும்னு சொன்னார் இல்லை, எல்லோரும் ஒன்றா சேர்க்கணும்னு. என்னைக்கு ஒன்றா சேர்க்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணார்? வெறும் ஒரு வார்த்தை பேட்டி கொடுத்துட்டாரு. அவர் இதெல்லாம் முயற்சி பண்ணார், அதெல்லாம் நடக்கலைன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். தேவ ஜெயந்தி விழா போன 31ஆம் நடந்துச்சு, 20-25 நாள் தான் ஆகுது. 25 நாளில் இவர் போய் விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு. ஒற்றுமைப்படுத்துறதுக்கோ, ஒருங்கிணைக்கிறதுக்கோ, இல்லை வெளியாட்டுனவங்களை சேர்க்கறதுக்கோ என்ன ஸ்டெப் எடுத்தார்? 20 நாளில் என்ன மாற்றம் வந்துச்சு? அப்போ இது முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு இந்த காரணத்தை வெறும் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இவர் ஒற்றுமைப்படுத்தணும், ஒன்றா சேரணும் கிடையாது. பிஜேபி சொன்னதால நான் அதை சொன்னேன்றார். எனக்கு அந்த எண்ணம் கிடையாதுன்ற மாதிரி தானே அவர் சொல்கிறது. அப்போ இப்போ இவருக்கு அந்த எண்ணம் இருந்தால் 2017-2021 வரைக்கும் 4.25 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். யார்? ஜெயலலிதா அம்மா மாப்போ பாண்டியராஜனுக்கு கொடுத்த பதவி அது. மாப்பா பாண்டியராஜனுக்கு தான் அந்த துறையை கொடுத்துருந்தாங்க, ரைட்டா? இவருக்கு வந்து அந்த அம்மா மறைகிற வரைக்கும் இந்த பதவி அமைச்சர் பதவி எடுத்தாச்சு, கட்சி பதவி எடுத்தாச்சு 2012 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அழகு பார்த்தேன். 4.5 வருஷம் இருந்தீங்களே, ஒரு நாளாவது செயற்குழுலையோ பொதுக்குழுலையோ எப்பா இந்த மாதிரி சசிகலாவை சேர்த்துக்கலாம், டிடிவி தினகரனை சேர்த்துக்கலாம் சொன்னீங்களா? எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுட்டு கூட இருந்து அப்புறம் இப்போ உங்களுக்கு செல்வாக்கு உங்கள் தொகுதியில் போயிடுச்சு, அடுத்த தலைமுறை வளருது, அடுத்த தலைவர்கள் உழைச்சி வளர்றாங்கன்னு உடனே என்ன ஆச்சு? ஆஹா, நம்ம 77-80 வயசுலையும் நம்ம பதவி விடக்கூடாது, அந்த நப்பாசையில் எல்லாம் ஒன்றா சேரணும், எல்லாம் ஒன்றா சேரணும். சரிங்க சார், அந்த நட்பாசையே இருக்கட்டுமே. இப்போ வந்து அரசியல் புரிதலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நம்ம சொல்கிறோம். அரசியலில் 1/2 நூற்றாண்டு காலமாக பணியாற்றிய ஒருவர் அவர் விஜய் கட்சிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த புரிதலை விஜய் அவர்களுக்கு வழங்குவார் அப்படின்றது தான் நம்ம இது. ஆனால் அவருக்கே அந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லே. இப்போ அரசியல் புரிதல் இல்லாத ஒரு குழப்பத்தில் தான் விஜய் வந்து இப்போ செயல்படுறாரு, உண்மைதானா? இல்லை, இப்போ செங்கோட்டையை வந்து 50 வருஷ அனுபவம், 50 வருஷ அனுபவம் வந்து லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு இருக்குமா இல்லையா? இன்றைக்கும் ஒரு வட்டச் செயலாளருக்கு இருக்குது, இன்றைக்கும் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு இருக்குது, 50 வருஷத்துக்கு மேலே. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செயல்பட்டிருக்கீங்க? இப்போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் வெற்றி பெற்றது இவரால் தானா? இல்லை ஜெயலலிதா அம்மா அவங்க வெற்றி பெற்றது இவரால் தானா? சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியுமா? நம்ம நீங்கள் அனுபவம் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இது வரைக்கும் ஒரு 50 எம்எல்ஏ உருவாக்கியிருக்கீங்களா? சொல்லுங்கள். ஒரு 20 எம்பிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் உருவாக்கியிருக்கீங்களா? இல்லை ஒரு 10-15 அமைச்சர்கள் உருவாக்கியிருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் உங்களை வெளியேற்றின பிறகு, நீங்கள் குழப்பம் வச்சுட்டு வெளியேற்றின பிறகு ஒரு 20-30 எம்எல்ஏ உங்கள் கூட வந்தாங்களா? ஒரு 10-15 முன்னாள் அமைச்சர்கள், இல்லை 82 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, அதில் ஒரு 20-25 நீங்கள் தான் உழைச்சிருக்கீங்களா 55 வருஷம்? கட்சியை எந்த அளவுக்கு வளர்த்துரு? கட்சியை வளர்க்குறதுனா கட்சிக்காரங்களை வளர்க்குறது தானே.
அதுதானே கட்சிக்காரர்கள் வளர்க்குறது தானே. கட்சிக்காரர்கள் நீங்கள் வளர்த்தவர்கள் எத்தனை பேர் உங்க கூட இப்போ இருக்கிறாங்க? டிடிவி தினகரனை வெளியேற்றும் போது 18 எம்எல்ஏ போனாங்க. ஓபிஎஸ்ஸை வெளியேற்றும் போது 11 எம்எல்ஏ போனாங்க. வைகோ வெளியேற்றும் போது அவர் கூட ஏகப்பட்ட மாவட்ட செயலர் போனாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றும் போது ஒட்டுமொத்த கட்சியுமே அவர் பின்னாடி வந்துச்சு, ஒட்டுமொத்த தொண்டர்களும் அவர் பின்னாடி தான். அது போல யார் வந்திருக்கா? உங்க செயல்பாடு என்ன? 55 வருஷத்துல 55 வருஷத்துல 9 முறை நீங்க அமைச்சர் பதவி வாங்கிக்கினீங்க, நீங்க 9 முறை எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிக்கிறீங்களே. உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க கூட்டிக்கினீங்க ஒழிய தொண்டர்களுக்கோ மக்களுக்கோ என்ன செய்தீங்க? அதுதானே முக்கியம். என் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் செய்தேன், நான் அமைச்சராக இருக்கும்போது இதை செய்து கொடுத்தேன், சொல்லுங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு செங்கோட்டையனை வச்சு எந்த ஒரு லாபகரம் ஆன ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து தாவேகால இருந்து கொண்டே திமுக வெற்றி பெறதற்கு உண்டான வேலைகள் எல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் செய்யறதாக வந்து சொல்றது. இது விஜய் அவர்களுடைய காதுக்கு, அவர்களுடைய பார்வைக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றதா இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தெரியுமா இல்லை தெரிய வருமா சார்? இல்லை, விஜய் அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாரான்னு தெரியல நம்மளுக்கு. இப்போது விஜய் கூட இருக்கிறது யாரு? காலகாலமாக ரசிகர்கள் தான் அவரோட பலம். ரசிகர்கள் வந்து முன்னணி இடத்துல இருக்கிறாங்களா, இல்லை ரசிகர்களில் இருக்கிற நிர்வாகிகள் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்களா? நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் புஷி ஆனந்தை தவிர வேறு யாரையும் தெரியல. இப்போ புஷி ஆனந்த் தலைமையிலே தான் தாவேகாவே செயல்படுது அப்படின்லாம் சார் சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஒரே ஒரு ரசிகர் தலைவரா? அவருக்கு ரசிகர்கள் எத்தனை பேர் தலைவர்கள் இருப்பாங்க? அதில் யார் யார் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க? முன்னணி நிர்வாகியா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா கடந்த காலங்களில் திமுகவுக்கே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார், ரைட்டா? பெரிய அளவில் அடிமட்டத்தில் ஒரு கட்சி வேலை செய்தது கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து கட்சிக்காரர் நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு மாறினார். இன்னொரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார் ஐடி விங்கில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஃபீல்டு ஒர்க்கு கிடையாது, ஐடி விங்கில் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருந்து அதிமுகவில் இருந்து வந்தார், ரைட்டா? இப்போ இதை தவிர வேறு யார் நீங்கள் சொல்லுங்கள்? புஷி ஆனந்த் மட்டும்தான் ரசிகர் மன்றம். அதுவும் பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன தொகுதி, புஷி தொகுதியில் மொத்தமே 20,000 ஓட்டு தான், அந்த தொகுதியில் இருந்தவர். அப்போது இதில் யார் வந்து எந்த நோக்கத்தில் பேட்டி கொடுக்குறாங்க, விஜய் எப்படி அவங்க மாற்றிட்டு போகிறாங்க? இப்போ ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒர்க் பண்ணவர் தெரியும், நம்ம விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் இருந்தார். அங்கே சீட்டு கொடுக்காம, அங்கே கிடைக்காம மாறினார், கரெக்டாக? அவர் விஜய் மேலே என்ன பாசம்? இல்லை விஜய் கட்சி வரணுன்றதா? கடந்த இப்போதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் திமுக வரணும்னு பாடுபட்டவர். திமுக தான் திராவிட கட்சி, திமுக தான் விடியலை கொடுக்கும், திமுக தான் வரணும்னு பாடுபட்டவர். அதனால அந்த அந்த கோட்டாவில் வந்து விசிகல இருந்தோன்னா சீட்டு கிடைக்கும்னு விசிகல இருந்தார். ஒரு தலித்து தலைவர் ஆகணும், ஆட்சி அதிகாரத்தில் தலித்துக்கு பங்கு வரணும் அப்படின்னு போட்டார். இப்போது தாவேகா கட்சியில் தலித்து முதலமைச்சர் வேட்பாளராக ஆக போகிறாங்களா? யோசிக்கும். இப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜி. சிடி நிர்மல்குமார் எடுத்துக்கோங்க. அவருடைய அஜெண்டா என்ன? பிஜேபி பிடிக்காது, பிஜேபியில் சண்டை போட்டு வந்தவர். அடுத்தது அதிமுக பிடிக்காது, அதிமுக சண்டை போட்டு. அப்போ தப்பித்தவரை கூட அதிமுக கூட கூட்டணியானா முதல்ல இவர் சொல்லிடுவார், இல்லை கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற பர்சனல் அஜெண்டாவை விஜய் மேல திணிக்கிறாங்களான்னு சந்தேகம் வருதா இல்லையா? கண்டிப்பா. அப்போ ஆதவ அர்ஜுனாக்கு திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கலாம் மறைமுகமா. பெரிய அளவுல எதிர்க்கிறாங்கனாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் மறைமுகமா இருக்குமோன்ற எண்ணமும் வரும். ஏன்னா அப்பதான் ஓட்டு பிரியுன்றதுக்காக இது இருக்கலாம் இல்லையா? அப்போ என்னன்னா ஒவ்வொருத்தரும் விஜய் கூட இருக்கிறவங்க பர்சனல் அஜெண்டாவோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த பர்சனல் அஜெண்டாவை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இதை விஜய் நேரடியாக பேட்டியாக கொடுக்கலாம். இப்போ செங்கோட்டை மூத்த தலைவர்ல 55 வருஷம் சர்வீஸ்ன்னு சொல்றீங்கல்ல, எல்லாம் எம்ஜிஆர் கூட இருந்தவர், எல்லாம் ஜெயலலிதாமாக்க ரூட்டு போட்டு கொடுத்தவர்னு சொல்றீங்கல்ல, இப்போ அங்கே துணை முதலமைச்சர் வேட்பாளரா? இப்போ அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாக கொடுத்துட்டு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்? அவர் வந்து விஜய் அவர்கள் ஆலோசனை ப்ளஸ் நம்ம புஷி ஆனந்துக்கு கீழே தான், புஷி ஆனந்த் ஆலோசனை பிரகாரம் தான் நடக்கணும் செய்யணும் சொல்லியிருக்காங்களா? அப்போ 55 வருட அனுபவம் எங்கே போயிடுச்சு? தலைமை பண்பு எங்கே போயிடுச்சு?
இப்போ இதில் வந்து விஜய்க்கும் என்னன்னா இது மைனஸில் தான் கொண்டு போய் விடும். ஏன்னா விஜய் வந்து ரசிகர்களை நம்பியிருக்காரு. இப்போ இவரோட நிர்வாகிகள் எல்லாம் இப்போ செங்கோட்டையனை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளுக்கு எந்த இடத்த கொடுப்பீங்க? அப்போ காலகாலமாக உங்களுக்காக இருந்த ரசிகர்களுக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் வந்து நிறைய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இது மறைமுகமாக திமுகவுடைய அஜெண்டாவாக இருக்கலாம். திமுக என்னன்னா ஓட்டுக்கள் பிரிந்திருந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். கண்டிப்பா சார். அதனாலதான் தமிழக அரசியல் களத்துல தாவேகா திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்களா? இதுதான் காரணம். நிச்சயமா அதுதான் யோசிக்கிறேன் நான். இப்போ நம்ம யதார்த்தத்தை சொல்றோம்ல. இப்போ நீங்க நடக்கிறத நீங்க பாக்குறீங்கல்ல. இப்போ கரூர் சம்பவத்தப்போ எல்லாரும் பழிவாங்க துடிக்கும் போது அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஆட்சியாளர்கள் தவறையும் கவனிக்கணும்னு சொன்னது யாரு? அதிமுக. அது ஒன்றும் விஜய்க்காகவோ அந்த கட்சிக்காகவோ சொல்ல, ஒரு நியாயத்தின் பக்கம் நின்று அதிமுக சொன்னது. என்னன்னு, நீங்கள் அனுபவம் இல்லாத கட்சி, ஒரு அனுபவம் இல்லாத ரசிகர்கள், அப்படி இருக்கும்போது கூடுதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்குது சொன்னாங்களா இல்லையா? அப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போது செங்கோட்டையனை இழுத்து போட்டு என்ன பிரயோஜனம்? உண்மையாக யோசிச்சு பாருங்கள். அந்த ரசிகர்கள் விஜய் யாருக்கு சொல்கிறாரோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பாசமும் நேசமும் ஒரு நன்றி உணர்வும் ஓட்டு போட வேண்டாம். அந்த சாஃப்ட் கார்னர் எடப்பாடி மேலே இருக்குமா செங்கோட்டை மேலே இருக்குமா? இன்னைக்கே சொல்லுங்கள். அந்த கொடி அசைஞ்சது தன்னை மீறி தானே கொண்டு வந்து கொடி அசைச்சாங்க. அவங்க ஒன்றும் எடப்பாடிக்கு நான் ஓட்டு போட்டுருவேன், ரெட்டலைக்கு தானே ஓட்டு போட்டுருவேன்னு கொடி அசைக்கல. அவங்க விஜய் விசுவாசிகள் தான், விஜய் ரசிகர்கள் தான். ஆனால் அதை மீறி ஒரு நன்றி உணர்ச்சியோட போட்டாங்கன்னா அவங்க செங்கோட்டையன்கிட்ட போய் நிற்பாங்க. பின்ன அதை நம்ம யோசிக்கணும்ல. அப்போ இதை விஜய் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல அப்போ விஜய் தவறு செய்யறாரோ? புரிதலே இல்லாம இருக்காரு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ எப்படி சார் அவரு புரிவாரா அப்படின்ற. மூன்றாவது விஷயம், செங்கோட்டையனுக்காக ஒரு காணொலி வெளியிடுறாரு வீடியோ. எங்க செங்கோட்டையன் பக்கத்துல நின்று கூட்டா பேட்டி கொடுக்கலாம்லங்க. 55 வருஷம்ன்றீங்க, 20 வயசுல அவர் வந்துட்டாருன்றீங்க கட்சிக்கு. அப்பயே எம்எல்ஏ ஆயிட்டாங்க. ஆனால் அவர் 29 வயசுல தான் எம்எல்ஏ ஆகிறாரு. 77 தான், 72 கிடையாது. சரி, அதையாவது சொன்னீங்க. ஆனால் பக்கத்தில் யாரை நிற்க வச்சு பேட்டி கொடுக்குறீங்க? அப்போ அதுதான் அவருக்கு. செங்கோட்டையனுக்கு உங்கள் பக்கத்தில் ஒரு பக்கம் ஆதரவு வச்சா ஒரு பக்கம் இது போதும் உங்களுக்கு. நான் வந்து நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அந்த நிலைமையில் தானே வைக்கிறாரு. அவர் கூட நின்று பேட்டி கொடுத்துருக்கணுமா இல்லையாமா? நார்மலாக என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு மூத்தவர் வராரு, முதல் முறையாக பெரிய அனுபவஸ்தர் வராருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கூட ரூட்டு போட்டு கொடுக்குறவர் வராருன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட்டா நின்று பேட்டி கொடுக்கணும்ல. அப்போ கொடுக்கலல்ல. நான் தலைவர் அதை தான் நினைக்கிறார் அவர். அப்போது செங்கோட்டையன் சொன்ன வார்த்தை யாருக்கு பொருந்தும்? நான் நினைக்கிறவங்கெல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறவங்கெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்றது. அப்போ இந்த இடத்துல யாரை நான் நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு? இல்லைன்னா கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்றாருல்ல அவரு. ஆனால் டெல்லிக்கு போனார் தெரியுமா? யாரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனார்? இங்கே கடவுளை பார்க்க போறேன்னு சொன்னாரா? குழந்தை ராமரை பார்க்க போறேன்னு சொன்னாரா? கடவுளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எந்த கடவுளை பார்த்தாரு? அமித்ஷாவை பார்த்தாரா? அப்போ அந்த கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்றாரா? எந்த கடவுளை சொல்றாரு? அப்போ இதெல்லாம் நிறைய முரண்பாடு இருக்குது. இதிலெல்லாம் அதிமுக தலையே இடாது. அதான் தெளிவாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமியா. என்னன்னு, எங்க வெளியேற்றப்பட்டவர்கள்னா ஒரு கட்சியிலேருந்து வெளியேற்றுறாங்கன்னா 100 முறை யோசித்து தான் வெளியேற்றுவாங்க. இதுக்கு மேலே இவர் உள்ளே இருந்தார்னா இழப்புக்கள் தான் கட்சிக்கு அதிகமாக இருக்கும்னு தான் வெளியேற்றுவாங்க. அதுதான் ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும். அப்படி வெளியேற்றப்பட்டவர் எங்கே போனாலும் சரி, அவர் சுதந்திரம், அவருடைய கருத்து, அவருடைய முடிவு, அதில் தலையிடக்கூடாது, நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். மற்றபடி அதிமுக உழைக்கும் கட்சி. திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். இந்த முறை வெற்றி பெறக்கூடிய கட்சி வந்து அதிமுக கூட்டணி தான். கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து 2026 அதிமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தொடர்பாகவும் அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களையும் எங்களுக்காக தொகுத்து வழங்கியமைக்கு நன்றி. நன்றிமா.